ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த கமெண்டர் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக வந்து நிற்பா நான் நினச்சி கூட பார்க்கல. அவளை கொலை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நீ இந்த விஷயத்த ராஜாவுக்கு பாஸ் பண்ண, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. இந்த சைடை ஹீரோயினும் அப்புறம் அந்த ஜெனரல் 2 பேரும் முட்டி போட்டு தானே இருப்பாங்க. ஸோ அவளுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு. அவனால் சுத்தமாக முடியலை, ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கா. இந்த ஜெனரல் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உனக்கு என்ன சாகணுமா, பேசாமல் அமைதியாரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறா. இந்த சைடை ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வருது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது தெரில. அதை பார்த்தோன்னா அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் தெரியுது. இந்த சைடை அந்த ஷவுலி ஆர்மி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கானுங்காட்டே, எங்கடா அந்த கமெண்டரு, கூட்டுவாடா, அச்சு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் அவரை எங்கே போய் தேடுறது அப்படின்னு அந்த ஆர்மி மெம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராகவே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு கைகலப்பு வர மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கா. ஸோ அந்த காட் இருக்கான்ல, அந்த கமெண்டரோட ஆள், அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் அவனோட டென்ட்டில் வச்சு அவளை படுக்க வச்சுட்டு இருக்கான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரம் அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா, அதை பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பாக வருது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ராஜா கிட்ட ஒரு காட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ஷவுலி ஆர்மிக்கு ஆதரவாக நம்ம ஹீரோயின் வந்து முட்டிக்கால் போட்டு நின்றுட்டுருக்காங்க, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு. எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அந்த ராயல் காட் கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த யான் பையன் வந்து ஹீரோவை வந்து காப்பாற்றுற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யானுக்கு ஹீரோவை பிடிக்கலை அப்படின்னா நான் கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் நல்லா பேசுகிறோம் பழகிக்கிறோம் அப்படின்னு தானே அவன் சொல்லணும். ஆனால் நான் பேசவே இல்லை, அவன் எனக்கு எனிமி அப்படின்ற மாதிரி சொல்கிறானே, எனக்கு அந்த இடத்துல தான் டவுட்டாக இருக்குது. ஏன், என்னவா இருக்கும் அப்படின்னு. ஒரு வேளை ஹீரோட்ட இருக்கிற அந்த ஆர்மி பவர் போயிருமோன்னு அவன் பயப்படுறானோ? அவன் ஏன் பயப்படணும்? ஒரு வேளை ஹீரோ இந்த ஆர்மியில் இருக்கிறது அவனுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ராயல் கார்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை ராஜா, ஹீரோ வந்து நமக்கு ரொம்ப லாயலாக தான் இருக்கான், அவன் நம்மளுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. சரி நாளைக்கு ஒரு நல்ல ஈவெண்ட்டு நடக்க போகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கணும். பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது பெருசாக தான் வரும், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. மேடம் பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோமே தூங்கிட்டு இருக்கானா. இவன் ஷாக் ஆகிடுறா, இவன் என்ன பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ எதுக்கு கத்துற, நீ இங்கே என்ன பண்ணுற, இது என்னோட டென்ட்டு, நான் இங்கே இல்லாமல் வேற எங்கே இருப்பேன், அப்படி ஆமல்ல, அப்போ நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த பிஏ வந்து ஏதோ ஒரு விஷயத்த காதில் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற, யார் சொன்னா? அந்த கான்கிபைன் தான் சொன்னாங்க. ஓ, நல்ல மூவாக தான் இருக்குது, அப்போ உனக்கு எல்லா விஷயமே தெரியும்ல யான் பண்ணது அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்னன்னு கிளியராக சொல்லிட்டு போவேன் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறமா யான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா வரா, பிரின்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அச்சுவினி ரிட்டன் வரல, அதனால் நான் போய் பார்த்துட்டு வரேன். அவள் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் சேஃபாக இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த கேம்புக்கு தனியாக போனதுனால எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது, அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு. நீங்களுமே இங்கே இல்லையா, அதனால் நான் ஹீரோக்கு இந்த விஷயத்த பாஸ் பண்ணேன், அவன் ஹீரோயினை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு. அவ்வளோதான், அவன் கடுப்பாய் ஏதோ கத்த வரானா. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு இருக்கா. நீ வந்துட்டியா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன ஆச்சு, நீ ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ரொம்பவே முக்கியம். ஷவுலி ஆர்மியை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவங்க உண்மைக்குமே உங்களோட நாட்டுக்கு துரோகம்லாம் பண்ண கிடையாது, இது வரைக்குமே ஷவுலியோட அந்த ஃப்ளாகை தான் அவங்க சுமந்துட்டு இருக்காங்க, அதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓ, ரொம்பவே லாயலாக இருக்காங்களா? ஆமாம், அவங்க என்பைக்கு எப்போவுமே ஃபேவராக தான் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்களே நம்ம சேர்த்துக்கரலாம் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கானா. அப்போ லென்ஷியுமே வந்து சொல்லிட்டு இருக்கு, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க தான், அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, அவங்கள கூட்டிகிட்டு வா, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா லின்ஷியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். எல்லாமே நீ பண்ண காரியம் தானே,
நீ தானே அந்த ஷவுலி ஆர்மியோட வாரண்ட்டை திருடி அந்த கமெண்டர் கிட்ட கொடுத்தது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த கமெண்டர் வந்து ஜென்ரலை போட்டு தலை ரெடி ஆயிட்டான். இந்த விஷயத்த நீ ஹீரோன்ட்டையுமே சொல்லியிருக்க. அதனால் ஹீரோன் போய் அந்த ஷவுலி ஆர்மியை காப்பாற்றிருக்கா. அந்த ஷவுலி ஆர்மிக்கு நம்ம ஹீரோன் மேலே ஒரு பெரிய மதிப்பே வந்துடுச்சு. நம்மளை வந்து காப்பாற்றுறாங்களே, நம்மளுக்காக எதுவுமே பண்ணுறாங்களே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் ஆபத்தில் இருக்கா, நீ போய் காப்பாற்றுன்னு ஒரு லெட்டர் வேற எழுதி அனுப்பிச்சி விட்ருக்க. ஹீரோவும் வந்து காப்பாற்றிருக்கா. இந்த விஷயம் ராஜாவுக்கு போயிருக்கு. இப்போ ராஜா வந்து ஹீரோ மேலே சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற கணக்கில் நீ பண்ணியிருக்க. நீ எனக்கு ரொம்ப லாயலாக தான் இருக்க. ஆனால் ஹீரோயினை பணைய வச்சு எந்த ஒரு விஷயமும் பண்ணாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா எப்படியோ போய் கனெக்ட் பண்ணி ஒரு பிளானை போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுக்கப்புறமா அந்த ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யானை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்கான். அவங்கனால தான் என்பையில் இருக்கிற எல்லா மக்களுமே இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எனிமியோட கேம்ப்லேயே வந்து சேர்ந்தீங்கல்ல, உங்களெல்லாம் நான் மன்னிக்கவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அச்சு தான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணா, நீங்கள் அந்த ஆர்மியோட சேரல, தனியாக இருந்து என்பைக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்பையோட சோல்ஜர். அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி எனக்கு டிஃபெண்ட் பண்ணணும். இந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, நல்லா வெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு லாயலாக இருந்தீங்க அப்படின்னா என்பைக்கு ரிட்டன் வரும்போது நீங்கள் துரோகிங்க அப்படின்ற பட்டத்தோடு உள்ளே வரமாட்டீங்க, லாயலான சோல்ஜர்ஸ் அப்படின்ற பேரோட தான் உள்ளே வருவீங்க அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் தெரியாமல் பண்ண தப்புனால இந்த 3 வருஷம் பயங்கர தண்டனைகள்லாம் அனுபவிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப லாயலாக இருந்தோம், அவங்கள நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்க அவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த லூனா கான்கிபெயினை காட்டுறாங்க. இவகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரின்ஸை காணோம் அப்படின்னு. அவள் டென்ஷன் ஆகி கண்ணத்துலேயே அறைய விட்டுட்டு இருக்கா. எம்பிட்டு தைரியம் இருந்தால் பிரின்ஸை காணோம் நீ சொல்லுவ, இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பியா அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, அந்த வில்லன் வந்து ஏதோ பாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அப்புறம் திரும்பி பார்த்தா பிரின்ஸை காணோம் அப்படின்னு. என்ன சொன்ன, அந்த வில்லன் வந்தானா? ஆமாம்மா அப்படின்னு. ஸோ இதுக்கு புரிஞ்சிருது அந்த வில்லன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த சைடாக அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சு தான் கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான் போல். அந்த மொட்டை மண்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த லூனா கான்கிபைன் வந்து உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்னு. ஓ அவளை சீக்கிரமா, ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை, அவளை மீட் பண்ண முடியாது, போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ராஜா பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை கூப்பிட்டு விட்டுருக்கான், வில்லனையும் இன்னொரு ஆளையும். ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து சீக்ரெட்டான ஒரு மிஷினு, இதில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி பண்ணுங்க, என்ன ஏதுன்னு என்கிட்ட திரும்பி கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ வில்லனு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த லியானை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கான். ஐயோ செல்லம் உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு. டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, தள்ளிப்போ அப்படின்னு. என்னம்மா என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற, ஆல்ரெடி நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே அப்படின்னு. சரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து கிளம்ப போறியாமே, அதனால் ரொம்பவே டேலண்டடான சில ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதில் யாருனாச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ண, அவங்க உன்னை பத்திரமா உன்னோட நாட்டுக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பார்க்குறான். எது இவரா, இவருக்கு 80 வயசாக போகுது, அவர் எப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுவார்? அட வயசை பார்க்காதப்பா, அவர் இன்னுமே ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு. இவனுக்கு புரியுது, எங்கே நான் உன்னை கூப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ ரொம்பவே கன்னிங்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு. டே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்ன தயவு செஞ்சு இதில் இழுத்து விட்டுறாத, நான் உன்னோட உயிரையே காப்பாற்றிருக்கேன், ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. சரிம்மா சரி நான் உன்னை கூப்பிடலை அப்படின்னு. அவளும் அங்கேருந்து கிளம்புறாளா, ஒரு நிமிஷம் அச்சோ நான் கிளம்பும்போது நீ என்னை பார்க்கறதுக்காக வருவதானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பிரின்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு காட் வந்திருக்காரு. ஆமாம் ஹீரோ என்ன தப்பு பண்ணார், அவரை ஏன் இமிடியேட்டாக அந்த பேலஸுக்கு மாற்றினாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. ஹீரோவை ஏதோ பண்ணியிருக்கானுங்க, ஏதோ ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சுருக்கானுங்க, நான் போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்குறேன்ட்டு கிளம்புறாங்களா, அந்த நேரம் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த லியான் வந்து இந்த சிட்டிலேருந்து கிளம்புறான்ல, அவனுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இவர் தான் போகணும் அப்படின்னு. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நம்மளையும் தூரமாக அங்கே தூக்கி போகிறானுங்க, ஹீரோவை பேலஸில் போகிறானுங்க, ஏதோ ஒரு தப்பு நடக்க போதோ அப்படின்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது.
இதுக்கப்புறம் ஹீரோயின் யானு, லின்ஷி 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருந்து நிறைய ஸ்ட்ரீட்டெல்லாம் தாண்டி தான் அரண்மனைக்கு போகணும். ஸோ இந்த நிறைய ஸ்ட்ரீட்டெல்லாம் தாண்டி வரும்போது ராஜா கண்டிப்பாக உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். ஷவுலி ஆர்மி பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னி கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த கேட்டில் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த காட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சுட்டு நம்ம எல்லாருமே அந்த கேட் வழியாக எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு. இல்லை, நீ சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. ஏன்னா மற்ற 3 கேட் இருக்குல்ல, அதில் ஒரு ஆள் வந்துட்டு பிரின்ஸு. அந்த பிரின்ஸ் வந்துட்டு லியானை வந்து கூட்டு போகிறதுக்காக போயிடுவார். ஸோ அவர் வந்து பிரச்சனையாக இருக்க மாட்டார். ஆனால் மற்ற 2 குரூப்ஸ் இருக்கானுங்களே, மற்ற 2 கேட்டில் இருக்கிறவனுங்க, அவனுங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ அவன்களை நம்ம வந்துட்டு தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது அந்த ஆர்மி மெம்பர்ஸோட கமாண்டரை நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு. இல்லை, கமாண்டரை நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பரவும். அது நமக்கு தான் ஆபத்து. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? நம்ம இந்த சிட்டிக்குள்ளே வந்து நெருப்பெல்லாம் பற்ற வைக்கணும். ஸோ அப்போது அந்த நெருப்பில் வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவானுங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. எது, நெருப்பை பற்ற வைக்க போகிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா. ஆமாம், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. லின்ஷி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, கவலைப்படாத, அப்பாவி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம இந்த ஹோட்டல்ஸு, கோவில், இந்த மாதிரி பிளேசஸை தான் கொளுத்தி விட போகிறோம், பிரச்சனை இருக்காது அப்படின்னு. சரி, ஓகே, பார்த்து கவனமாக இருங்க, அப்பாவி மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு லியாங் வந்துட்டுருக்கான். எனக்கு தெரியும் நீ வந்து என்னை மீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்துட்டு இந்த சிட்டியோட ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். அது ஒரு மாதிரியாக வியர்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இங்கே வார் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரு. பேசாமல் நீ என் கூட வந்துடுறேன் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற? நீ எப்போ பார்த்தாலும் ரிஸ்க்கான விஷயத்தை தான் எடுப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே ஒரு கேள்வி கேட்குறா. ஒரு வேளை என்பைக்கும் வெசிட்டிக்கும் வந்துட்டு வார் வருதுன்னா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? நான் 2 பேத்துக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. நான் உன்னை ரொம்பவே மோசமான ஒரு ஆள்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ ரொம்பவே நல்ல பர்சனாக தான் இருக்கு. இன்னையிலேருந்து நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆகா, கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது. சரி, உனக்கு போர் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சிட்டிக்கு வாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, கண்டிப்பாக நான் ஒரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரிம்மா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறமா பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு. அவங்க அசிஸ்டண்ட் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அழகு தேவதை அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டே வந்துட்டுருக்கா. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற? ராஜா வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த பிளேஸில் நான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, அதனால் உங்ககிட்ட இருந்த ஒரு பர்சனை எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். சொல்லு, உனக்கு யார் வேணும் அப்படின்னு. எனக்கு எனக்கு ஹீரோயின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எது, அவளா? சரி சரி, எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அச்சு எங்கே அப்படின்னு. அவள் அரண்மனைக்கு போயிட்டா. ஏதோ அரண்மனைக்கு போயிட்டாளா? அங்கே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு. ராயல் கார்ட்ஸ் தான் வந்து கூட்டு போனாங்க, என்னால் மறுக்க முடியல. நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்கிறது? அங்கே அவளுக்கு சேஃபே கிடையாது. ஆனால் அவள் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா, நான் கண்டிப்பாக நைட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பிளானை கரெக்டாக பண்ணுங்கன்னு. அதனால தான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு தான் வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான். அச்சச்சோ, உன்னால் இங்கேருந்து ஓட முடியாதா? உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா என்ன? யான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. எனக்கு தெரியும்டா, நீ தானே இந்த வேலை பார்த்து என்னை இங்கே லாக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஹீரோ ஏன் இந்த விஷயங்களை பண்ணுறான் அப்படின்னா, யான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறான். ஹீரோயினும் வெளியே இருந்தா அப்படின்னா அவளுக்குமே வந்துட்டு பிரச்சனை தான். அதனால தான் அவளை இங்கே லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் போல். இதுக்கப்புறமா அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லூனா கான்கிபேனோட பையனை தான் கொஞ்சிட்டு இருக்கான். சரி, அங்கிளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீ இந்த பாக்ஸில் போய் விளையாடு அப்படின்னு ஈவ இறக்கமே இல்லாமல் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறான். அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். அந்த லூனா கான்கிபேன் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. எங்கடா என் பையன் உங்ககிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், சொல்லு அப்படின்னு. ஐயையோ, இன்னைக்கான டைம் உனக்கு இல்லையம்மா, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா ரெடியாகி அந்த பல்லக்கில் தான் வந்துட்டு இருக்கான்.
ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ் படையே வந்து நின்றுட்டுருக்கு. இந்த ராயல் கார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ஆமாம் யார் நீங்கள், எதுக்கு பிரின்ஸோட வண்டியை வந்து மறைச்சிட்ருக்கீங்க, தள்ளி போங்க அப்படின்னு. அட, நம்மளோட கேம்பில் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே திருடு போயிடுச்சுப்பா. அது ஒரு வேளை யான் தான் திருடி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் பண்ண போகிறானோ அப்படின்னு ராஜா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் தள்ளி போங்க அப்படின்னு. அப்போ ஒரு கார்டு வந்து கேட்குறான், அந்த ஆர்டரை காட்டு, நாங்கள் விலகி போயிடறோம் அப்படின்னு. ஆர்டர் தானே உனக்கு வேணும் அப்படின்னு அவனோட கழுத்தை பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். என்ன மினிஸ்டர், நீயும் தள்ளி போறியா, இல்லை அந்த துரோகிக்காக உன்னோட உயிரை வந்து விடுறியா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிறானுங்க. யான் வந்து பல்லக்கில் இருக்கான், வெளியே பார்த்தீங்கன்னா அஜய் நிற்கிறான். ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். உள்ள யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அந்த தண்டனை மேடையில் யானோட ஃபேமிலிக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே அப்படியே 1 by 1 அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கானா, அந்த இடத்துக்கு ஜவுளி ஆர்மி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. என்னடா நீங்களுமே எங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய போகிறீங்களா, நீங்களும் துரோகிங்களா மாறிட்டீங்களா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே என்பையோட சோல்ஜர்ஸ்டா, நாங்கள் எப்போவுமே யானுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. உள்ள யானுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கழுத்தை அந்த வில்லன் வெட்டி எடுத்திருப்பான். அப்புறம் அவங்க தங்கச்சி அம்பெல்லாம் விட்டு கொலை பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த அம்மா மாசமாக கூட இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி வெறியோடு இறங்கி வந்துட்டுருக்கான். இந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அடித்து நொறுக்கிட்டானுங்க போல். லாஸ்ட்டாக அந்த ஹெட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை நீங்கள் கொலை பண்ணீங்கல்ல, அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன்டா உன்னை ஒரு நாள் கொலை பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கான டைம் இதாண்டா அப்படின்னு அப்படியே கழுத்தை பார்த்தீங்கன்னா வெட்டிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ஒரு மாசான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கான். என்னோட ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக கொலை பண்ணானுங்க, இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு துரோகிங்க. அது மட்டும் இல்லாமல் என்பையே வந்து பயங்கரமாக வாருக்கு ஈடுபட்டு நிறைய மக்கள் வந்து செத்து போனாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கள கொலை பண்ணி ரத்தத்தில் மூழ்க வைக்கணும், பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தான் தெரிகிறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸுக்கு தெரிய வருது. அவள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுறா, என்ன சொல்கிற அப்படி. ஆமாம்மா, இந்த விஷயத்த ராஜா கிட்ட உடனடியாக சொல்லி நம்ம ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா சரி வா வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த சோல்ஜரை பார்த்தீங்கன்னா படியில் பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணிகிட்ருக்கா. எங்கே போய் சொன்னா யானை வந்து அப்பா கொலை பண்ணிடுவாரோ அப்படின்னு இவளுக்கு ஒரு பயம். நான் அவனை கொலை பண்ணிட்டனோ அப்படின்னு பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கான். அப்போ தான் இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகுற. ஒரு வேளை நான் வந்து யானை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறனால தான் அவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறானோ, நான் வேணா அப்பாட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறவா, யான் வந்து இந்த விஷயங்களை ஸ்டாப் பண்ணிடுவான், அப்பாவும் அவனை மன்னிச்சு விட்டுருவாங்கல்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இங்கே தான் ஓடி வந்துட்டுருக்கா. அந்த அரசு சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயினு, ஹீரோ, யுவான், அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸு, அந்த அந்த கான்குபைன்ஸு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா எனக்கு யானை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு. அவர் கடுப்பாயிட்டு இருக்கா. இந்த கான்குபைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவன் ஏன் லூசுத்தனமாக அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டி முட்டி கேட்டுட்டு இருக்கா. கீழே நெத்தியிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. நான் வந்து யானை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேன், தயவு செஞ்சு இந்த ஆர்டரை ரிட்டன் வாங்கிருங்க, யானை எதுவுமே பண்ணிடாதீங்க, யான் ரொம்பவே நல்ல பையன், அவன் இவரோட இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா என்ன லூசுத்தனமாக இங்கே வந்து உழம்பிட்டு இருக்க, ஃபஸ்ட் இங்கேருந்து போ, ஒழுங்காக மேக்கப்லாம் பண்ணு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு. ஸோ யுவான் கிட்ட சொல்கிறாரு, உன் தங்கச்சி இங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு. அவனும் அந்த ராயல் கார்டும் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இவ கத்திகிட்டே இருக்கா, அவங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், யானை மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு. இந்த கலவரம் நடந்த நேரத்தில் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ் ஆயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறான், ஐயோ இவ எங்கே போனா அப்படின்னு. இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் அப்புறம் கத்தி எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. உள்ளுக்குள்ளே எவனுமே இல்லை. சரிடா இப்போயே நம்ம எஸ் ஆயிடலாம் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பை தூக்கி போட்டுட்ருக்கா. கரெக்டாக ஏற ட்ரை பண்ணுறா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டு இருக்கான். என்ன எஸ் ஆகி போயிட்டுருக்கியா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என்ன இப்போ சண்டை போடணுமா, வந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, யான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். என்ன அவன் தப்பு பண்ணுறான், அவன் என்ன தப்பு பண்ணான், இந்த ராஜாவை இருக்க அவனுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா,
யானோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கொலை பண்ணான் ஈவு இறக்கமே இல்லாமல். இப்போது யானை கொலை பண்ணுறதுக்கு அவங்க பொண்ணையே யூஸ் பண்ணுறான். இவெல்லாம் ஒரு ராஜாவா? இவனுக்கு நீ லாயலாக இருக்கியா? உனக்கு அந்த ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம்? நீனா மனுஷனே இல்லை அப்படின்னு. நான் ஒன்றும் அந்த ராஜாவுக்கு லாயலாக கிடையாது, இந்த நாட்டுக்கு தான் லாயலாக இருக்கேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை, சண்டைக்கு வந்துட்டுருக்கா. ஸோ 2 பேத்துக்குமே பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே எவனோ சண்டை போகிற மாதிரி இருக்கே, யாரா அது, பாருங்கடா பாருங்கடான்னு வரானுங்க. இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுட்ருக்கான். அமைதியாக இரு அப்படி. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அமைதியாக இருக்கா. அந்த கார்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டு போனதுக்கப்புறம் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிதியை விட்டுட்டு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பாக நீ செத்துருவ அப்படின்னு. என்ன பெட் கட்டுறியா? நான் சாவேனா மாட்டேனா அப்படின்னு. பெட் கட்டுறதா? எது பெட் கட்ட? வைசிட்டிக்கும் என்பைக்கும் வார் வரப்போகுது, அதை நான் பெட் கட்டவா? இல்லை அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்களே, அதுக்கு நான் பெட் கட்டவா அப்படி. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க. உனக்கு யானை பற்றி தெரியல, அவன் முன்னே இருந்த மாதிரி கிடையாது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனோட பிளானு அதை பற்றியுமே உனக்கு ஐடியா இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவன் வந்து வூல்ஃபு, உன்னை ரைஸ் பண்ணி விடுறான், நீயும் அதுக்கு பலியாயிராத அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. பரவாயில்ல, நான் பலியானா ஆயிட்டு போகிறேன், ஒரு நாள் நீ இதை நினச்சி ரெக்ரெட் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. இவனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரை பண்ணுறான் இவளை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, இவளை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. அவன் மைண்டில் ஓடுறது யானை காப்பாற்றணும், இங்கேருந்து எஸ் ஆகணும், அவ்வளோதான். இந்த சைடு யானோட அந்த படைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு அங்கேருந்து எஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. யான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவில் மாதிரி தான் தெரியுறான். ஸோ அவனோட அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்க்குறா. ஊரே வந்து சுடுகாடாக கிடக்கு. இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து அப்பாவி மக்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அப்பாவி பெண்கள் எல்லாத்தையுமே ரேப் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஏற்றுக்கவே முடியல. அவங்க எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குத்தி கொலை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யானுமே குதிரையில் வந்துட்டு இருக்கான். வா அச்சு, இங்கேருந்து போகலாம், குதிரை எடு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துக்கு அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா, யான்னு சொல்லிட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி வில்லத்தனமாக திரும்பி பார்ப்பான். ஸோ எந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.